பிடிச்ச டாய்ஸை ஆர்டர் பண்ணலாம். www.puntunkids.com ல இருந்து. Link is in the description. கட்டு சிங்கி மூவிக்கு போனாங்க. ஸ்கூல்ல இப்போ லஞ்ச் பிரேக். எல்லா பசங்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா, ஒரு பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி வந்திருக்காமா. எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க. ஆமா ஆமா, அந்த புது மூவியை பத்தி நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு அந்த மூவியை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. எல்லாரும் ஒன்னா போலாமா? என்ன சொல்ற சிங்கி? அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு தெரியும்ல, அவங்க ஒன்னும் ஃப்ரீயா இல்ல. ஆமா கட்டு, நீ சொல்றது உண்மைதான். இப்ப என்ன பண்றது? அப்போ சயின்ஸ் டீச்சர் கிளாஸுக்கு வந்து பாடம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் உங்களுடைய புக்கை ஓபன் பண்ணுங்க. சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ் மேம். அதுக்கப்புறம் டீச்சர் 1 மணி நேரம் பாடம் நடத்தினாங்க. பசங்களா, இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ் இந்த இடத்துல முடியுது. சரி, இன்னைக்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். பசங்களா, இந்த சாப்டர்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, ஃபியூச்சர்ல சயின்ஸோட பாசிபிலிட்டிஸ் எவ்வளவு இருக்கும்னு. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நீங்க அந்த புது மூவி பாத்தீங்களா? அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி? நோ மேம். மேம், நான் அந்த மூவியை பார்த்துருக்கேன். எனக்கு அந்த மூவி ரொம்பவே பிடிச்சது. வெரி குட். நீங்க எல்லாருமே இந்த மாதிரி மூவிஸை பார்க்கணும். இந்த மாதிரி மூவிஸ் நமக்கு அவேர்னஸை உண்டாக்கும். இப்படி கிளாஸும் முடிஞ்சு போச்சு. டீச்சரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்களா, நம்ம டீச்சரும் சொல்லிட்டு போறாங்க, நம்ம எப்படியாவது இந்த மூவி பார்க்கணும். ஓகே, ஒரு தடவை நம்ம எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட பேசி பார்க்கலாம். அப்படி எல்லா பசங்களும் பிளான் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அந்த மூவிக்கு கூட்டிட்டு போக சொல்லலான்னு. அடுத்த நாள் எல்லாரும் கிளாஸ் ரூம்ல ஒன்னா சேர்ந்தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணீங்க? அப்பா அம்மா கிட்ட இருந்து உங்களுக்கு பெர்மிஷன் கிடைச்சதா? இல்லப்பா, எங்க அம்மா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் முதல்ல சொல்லிட்டேன், அப்பா அம்மா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கன்னு. கட்டு தான் அடம் பிடிச்சான், ஆனா அவங்க ஒத்துக்கவே இல்ல. ஆமா, எங்க அப்பா அம்மா கிட்டயும் டைம் இல்லையா, அவங்களும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. குட்டி அது வரைக்கும் எதுவும் சொல்லல. அப்ப எல்லாரும் குட்டியை தான் பார்த்தாங்க. அட குட்டி, நீ ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஆண்டி அங்கிள் என்ன சொன்னாங்க? அது வந்து சிங்கி, அது என்னோட அம்மாவும். எல்லாரும் குட்டி என்ன சொல்ல போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அவளுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. அட, நீங்க எல்லாம் ஏன் சோகமாயிட்டீங்க? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னோட அப்பா அம்மா மூவி போறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்க. ஓ, ரொம்ப நல்ல விஷயம். இது கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட குட்டி, ஏன் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த? அட, அப்படியே நம்ம ஃபைனலா இந்த மூவி பார்க்க போறோமா? ஏ எவ்வளவு நல்லா இருக்கும்ல. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். எல்லா பசங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள் சாயந்தரம் ஸ்கூல் முடிஞ்சதும் எல்லாரும் குட்டியோட வீட்டுக்கு போறதுதான் அவங்களுடைய பிளான். அட சிங்கி, சீக்கிரமா வா, இல்லனா லேட் ஆயிடு போகுது. அட, ரெடி ஆயிட்டேன். ஷூ தானே போடுறேன், இன்னும் 2 நிமிஷத்துல வந்துருவேன். பசங்களா, குட்டியோட அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. நீங்க 2 பேரும் நல்ல பசங்களா இருக்கணும். அப்புறம் மூவியை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகேமா, நாங்க கவனமா இருக்கோம். ஆமாமா, நானும் கவனமா இருக்கேன். இந்த கட்டு எந்த தொந்தரவும் கொடுக்காத மாதிரி. ஓகே சிங்கி, பை பை பசங்களா. பை பைமா. குட்டியோட அம்மா எல்லா பசங்களையும் கூட்டிக்கிட்டு மூவி காட்ட கூட்டிட்டு போனாங்க. பசங்களா, நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் போய் 3D கிளாஸஸ் வாங்கிட்டு வரேன். இந்த மூவியை நம்ம எல்லாரும் 3D கிளாஸஸ் போட்டு பார்க்க போறோம். ஓகே? வாவ்! இந்தாங்க பசங்களா, உங்களுடைய 3D கிளாஸஸ். இத போட்டீங்கன்னா அந்த மூவியை நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். இத போட்டு பாத்தீங்கன்னா அந்த மூவில வர எல்லா பொருளுமே உங்களுக்கு பக்கத்துல வர மாதிரி இருக்கும், ரியல் வேர்ல்ட்ல. சிங்கி, நீ பார்க்க ரொம்ப ஃபன்னியா இருக்க. நீ மட்டும் பார்க்க என்ன ஹீரோ மாதிரியா இருக்க? நீ பார்க்க அப்படியே கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இருக்க. நம்ம எல்லாரும் உண்மையில பார்க்க ஃபன்னியா தான் இருக்கோம். இந்த கிளாஸ் சூப்பரா இருக்கு. ஓகே பசங்களா, சீக்கிரமா உள்ள போலாம். மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. சீக்கிரமா போலாம். ஸ்டார்டிங் சீன் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. மூவியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓ, இந்த சீன் நிறைய வைரல் வீடியோஸ்ல நான் பார்த்திருக்கேன். இந்த சீன் செமையா இருக்குல்ல. அட பண்டி, நீ மூவி என்ஜாய் பண்ணி பாக்குறன்றது எங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா மெதுவா பேசு. நோ பண்டி, எதுவும் சொல்லாத, அமைதியா உட்காந்து மூவி பாரு. ஓகே ஓகே. அப்படி எல்லாரும் உட்காந்து மூவியை என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் வெளியே இருக்கிற ஹாலுக்கு வந்துட்டாங்க. வாவ்,
செம மூவி, பார்த்து என்ஜாய் பண்ண. அப்புறம் அந்த 3D கிளாஸஸும் எப்படி இருந்துச்சுல்ல, அது போட்டு மூவி பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எல்லாரை விடவும் என்ஜாய் பண்ணது பண்டி தான். என்ன பண்டி, உண்மைதானே? ஆமா ஆமா, என்னால மூவிக்கு நடுவுல பேசாம உட்காந்துட்டு இருக்கவே முடியல. உண்மையிலே இந்த மூவி ரொம்ப நல்லா இருந்தது பசங்களா. இந்த மாதிரி நிறைய மூவிஸை நீங்க பார்க்கணும். அப்பதான் உங்களுடைய நாலேஜ், அவேர்னஸ் எல்லாமே கூடும். ஆமா ஆண்டி. அப்புறம் தேங்க்யூ ஆண்டி, இந்த மூவிக்கு எங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு. ஆமா ஆண்டி, தேங்க்யூ. அடடா, மோஸ்ட் வெல்கம் பசங்களா. ஓ, அங்க பாருங்க, இந்த மூவியோட எவ்வளவு பெரிய போஸ்டர் அங்க இருக்குன்னு. எல்லாரும் வாங்க, நாம அதுக்கு முன்னாடி நின்னு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இது நல்ல ஐடியா தான், வாங்க வாங்க போலாம். அப்படி எல்லாரும் அந்த மூவி போஸ்டர் பக்கத்துல போனாங்க. குட்டியோட அம்மா அவங்க எல்லாரையும் நிப்பாட்டி ஒரு குரூப் போட்டோவை அழகா எடுத்துட்டாங்க. வாவ், இந்த போட்டோ உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆண்டி, நீங்க இந்த போட்டோவை சீக்கிரமா எங்க அம்மாவுக்கு அனுப்பிடுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா சிங்கி, இதோ இப்பவே அனுப்பி வைக்கிறேன். வீட்டுக்கு போற வழியில குட்டியோட அம்மா எல்லா பசங்களுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கட்டு, சிங்கி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட அந்த மூவி ட்ரிப்பும் முடிஞ்சு போச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.